ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃப்லைன் 12th டே பேக்கிங் கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா டோனட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீஸா பார்க்க போகிறோங்க. டோனட்ஸ்லேயே வந்து 2 டைப் செய்ய போகிறோங்க. ஒன்று வந்து இட்டாலியன் டோனட் செய்ய போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற சாக்லேட் ஃப்ளேவரோட டோனட் தான் பார்க்க போகிறோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பீஸாவுக்கு மட்டும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அது ப்ரூஃபிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். மேக்ஸிமம் பீஸாக்கு ப்ரூஃபிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்க. அதனால் முதல்ல மட்டும் டோவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க முதல்லையே. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா, ஈஸ்ட்டு, வாட்டர், சுகர், ஆயில், சால்ட்டு, பட்டர், அதுக்கப்புறம் மில்க் பவுடர், கார்லிக் பவுடர், குளூட்டோன், அதுக்கப்புறம் வந்து பிரெட் இம்ப்ரூவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சரில் இது எல்லாமே சேர்த்துட்டாங்க. பட்டரும் அதுக்கப்புறம் சால்ட்டு மட்டும் சேர்க்கலங்க. அது ரெண்டுமே வந்து கடைசியாக தான் சேர்த்தாங்க. சால்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டோவை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி எல்லாருக்கிட்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்து ப்ரூஃபிங் கொடுத்துட்டாங்க. அவங்க ஸ்டாண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் ஹேண்ட் பிளெண்டர் மட்டும் இருந்தால் அதில் மட்டும் தயவு செய்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து உடனே வந்து வீணாயிடும்னு சொல்லி சொன்னாங்க. கையிலேயே வந்து நல்லா வந்து நீங்கள் நீட் பண்ணி ப்ரூஃபிங் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அது மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டோனட்ஸ்க்கு வந்து கையிலேயே வந்து நீட் பண்ண சொல்லி டோனட்ஸ் டோவும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. டோனட்ஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா, காஸ்டிக் சுகர், ஈஸ்ட்டு, பட்டர், எக்கு, வாட்டர், சால்ட், அப்புறம் குளூட்டோன், இதோட வந்து பிரெட் இம்ப்ரூவர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும்னு சொல்லி சொன்னாங்க. டோனட் டோவும் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து நல்லா வந்து ரவுண்டாக தேய்ச்சி இந்த மாதிரி டோனட் கட்டரை வச்சு கட் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்கள் பேட்ச்லேயே வந்து 2 பேர் வந்து எக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக வந்து டோ வந்து நீட் பண்ண கொடுத்துட்டாங்க. அவங்களோட டோ வந்து இப்போ கொண்டு வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி டோனட் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சமாக நீங்கள் மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டோனட்டுக்காக தாங்க, போம்போலின்னு சொல்லி சொன்னாங்க நேம். இதை வந்து ரவுண்டாக நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் லைட்டாக மைதா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து செகண்ட் ப்ரூஃபிங் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ட்ரெயில் வச்சுட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் ப்ரூஃபிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை தான் ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரூஃபிங் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து இட்டாலியன் டோனட்டுக்காக பேஸ்ட்ரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மில்க்கு, எக் யோக், சுகர், கார்ன்ஃப்ளோர், மைதா, அதுக்கப்புறம் பட்டர், வெனிலா எசன்ஸ் வேணுங்க. முதல்ல வந்து பாலை சாஸ் பேனில் சேர்த்து லைட்டாக வந்து சூடாக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னொரு பவுலில் எக் யோக், சுகர் சேர்த்து நல்லா வந்து க்ரீமியாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து மைதா சேர்த்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது லைட்டாக சூடாக இருக்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாஸ் பேனில் ஆட் பண்ணணும். சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா வந்து க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பட்டர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணுங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் வந்து சேர்க்க போகிறோம். இட்டாலியன் டோனட்டும் வந்து செகண்ட் ப்ரூஃபிங் கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸா தான் ரெடி பண்ண போகிறோங்க. செகண்ட் ப்ரூஃபிங் வந்து முடிஞ்சிடுச்சு. பீஸா சாஸ் வீட்டில் செய்யும்போது நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து செய்வாங்க. ஆனால் அதை விட வந்து இந்த பியூரி சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி, வந்து காஸ்டிக் சுகர், அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சுத்தமாக இருக்காது, அதனால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாவை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி பீஸா தான் இப்போ வந்து தேய்ச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி கட்டையை வச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஷீட் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரேயில் சின்ன ட்ரேயில் வச்சுட்டு எடுக்க முடியாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டில் வச்சு இதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே வந்து பேக் பண்ணலாம். ஆனால் அப்படியே பேக் பண்ண ஆயில் வந்து லீக் ஆகும். அதனால் ஒரு ட்ரேயில் வச்சு பேக் பண்ணிக்கோங்கன்னாங்க. ரெடி பண்ண சாஸை வந்து ஃபுல்லாக ஈவனாக இந்த மாதிரி சேர்த்துட்டு சிக்கன் சேர்க்கணுன்னா முன்னாடியே வேக வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி சேர்க்கணும். பன்னீர் சேர்க்கணுனாலும் மஷ்ரூம் சேர்க்கணுனாலும் முன்னாடியே வந்து நீங்கள் சில்லி, அதுக்கப்புறம் சால்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னாங்க. இப்போ நாம் ரெடி பண்ண டொமேட்டோ பியூரியை வந்து இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சு சீஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து ரெடி பண்ண பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடமிளகா, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ சேர்த்துட்டு மோசரோலா சீஸை நாம் ஃபஸ்ட்லேயே சேர்க்கலாங்க. ஆனால் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும்.
நேரம் ஆக ஆக லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அன்றைக்கி குரூப்பாக தான் பண்ணோங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட பீஸா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக வந்து மைதாவை டஸ்ட் பண்ணி ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஷீட் மேலே பீஸா டோவை சேர்த்து அதுக்கப்புறம் ரெடி பண்ண சாஸு அதுக்கப்புறம் வந்து சீஸ் சேர்த்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொடமிளகா பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் அதோட வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் ஆரிகானோ சேர்த்தோம். கடைசியாக செடார் சீஸ் சேர்த்துட்டு கடைசியாக ஆயில் லைட்டாக ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தோம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பேனில் ஊற்றி இண்டக்ஷனில் தான் வந்து நாம் இன்றைக்கி டோனட் வந்து செய்ய போகிறோம். ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி லோ ஹீட்டில் தான் இருக்கணும். 2 டோனட்டுமே வந்து செகண்ட் ப்ரூஃபிங் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ச்மெண்ட் சீட்டோடையே வந்து அவங்க ஆயிலில் சேர்த்துட்டாங்க. லைட்டாக வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடும்போது அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னாங்க. டோனட்ஸும் சரி எதுவாக இருந்தாலும் செகண்ட் ப்ரூஃபிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு நல்லா டச் பண்ணிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியாக வராது. அதனால் நீங்கள் டச் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வந்து 1 பை 1 சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டோனட் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்துக்கணுன்னாங்க. உங்களுக்கு அப்படியே போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் எண்ணெய் தெறிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்குன்னு சொல்லி அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் எங்கள் எல்லாருக்கும் எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஒவ்வொன்றா வந்து செஞ்சோங்க. டோனட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் கொண்டு வந்துட்டாங்க. இட்டாலியன் டோனட்காக 2 பேஸ்ட்ரிங்க. ஃபஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து ரெடி பண்ணாங்க. ரெண்டுமே வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் டோனட்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சுகரில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு சிசர் வச்சு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐசிங் பேக்கில் சேர்த்துட்டு உள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க க்ரீமுன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்று மட்டும் அவங்க எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 பை 1 நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பீஸா பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் பேட்ச் பசங்களுக்கு வந்து வேலையே ஓடலை. அதை சாப்பிட்றலாம், ஏன்னா லன்ச் டைமும் வந்துடுச்சு. அதனால் 4 பீஸா வந்து கட் பண்ணி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டோனட் சாக்லேட்டில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் சேர்க்கணுங்க. இட்டாலியன் டோனட் பார்த்திங்கன்னா அது அப்படியே சாப்பிட வேண்டியது தான், க்ரீம் ஃபில் பண்ணிட்டு. அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சாஃப்டாக. இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா 3:1 3% சாக்லேட்டுன்னா 1% வந்து மில்க் ஆட் பண்ணி டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணுங்க. கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது தான். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.